ஓகேவா மக்களே? அதாவது அடுத்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணணும். நான் கஷ்டப்படுற சூழ்நிலையில இப்ப இருக்கிறேன். என்னால உதவ முடியாது. ஏன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்ல. எனக்கே மாதம் ரூ. 3000 கிட்ட மருந்து மாத்திரை நான் சாப்பிட்டாகணும். அப்பனா தான் நான் நடமாட முடியுன்ற சூழ்நிலை என் உடம்பு உபாதை அந்த அளவுக்கு இருக்கு. வேலையும் நான் பார்க்கல. சும்மா தான் இருக்கேன். யூடியூப் சேனலை நடத்திட்டு, வீட பார்த்துக்கிட்டு இப்படியே என் பொழப்பு போகுது. அதனால் யூடியூப்பில் பணம் வாங்கி நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அந்த சாப்பாடு மனதார கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் பாடுபடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது உண்மை. ஃபஸ்ட்டு வருமானம் வர்றதுலேருந்து கடைசி வருமானம் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இதில் எந்த ஏமாற்றம் இல்லை மக்களை. எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி மக்களே, இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 136வது பகுதியை நம்ம பார்த்தோம். அடுத்த பகுதி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேற்று சொன்ன பகுதியில் அதாவது 136வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத இப்போ நம்ம ஓரலாக பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது கடையில் ஜாமான் காணா போகவும் நாங்கள் ஒரு 5000 ரூபாய் பணம் போட்டு கடையை சேஃப்டி பண்ணிட்டோம். 2 நாள் கடைக்கு லீவு விட்டு சேஃப்டி பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடை அடைச்சிட்டு மறுநாளில் இருந்து கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமாக இந்த யூடியூப்பில் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், 5 வருஷமாக பணமே வாங்காமல் வாங்கியே ஆகணும் அப்படின்ற எதுக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்னீங்கன்னா, நான் சமூக சேவை, அதாவது நான் ஹாஸ்டலில் வளர்ந்த பொண்ணு. ஹாஸ்டலில் நல்ல சாப்பாடே கிடைக்காது. ஒரு வசதியானவங்க என்னைக்கோ ஒரு நாள் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த ஒரு நிமிடம் எனக்கு இருந்த ஆனந்தம். அதே போல் நானும் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த உதவியை நான் பண்ணணும். அந்த ஆனந்தத்தை நான் கண்ணார பார்த்து மகிழணும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் யூடியூப்பில் இவ்வளோ கஷ்டப்படுறேன். பணம் வாங்கியே ஆகணும், மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் நான் யூடியூப்பில் 5 வருஷம் ஆகியும் எவ்வளவோ பேர் சொன்னாங்க, இதில் ஒன்றும் வரமாட்டேங்குது, இந்த சேனலை தூக்கி போட்டு புதுசாக ஆரம்பிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் விடவே மாட்டேன். இந்த சேனலில் நான் காசு வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு நான் வைராக்கியமாக போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம ஆண்டவர் புண்ணியத்தில் டாலர் ஏறிட்டுருக்கு. $100 வந்தால் பணம் வந்துடும். அதுக்கு இன்னொரு $50 நான் சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இலக்கில் தான் நான் இப்போ ஓடிட்டுருக்கேன். அதை தான் சொல்லியிருந்தேன். இது நிறைய தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் இதோட முக்கியமான ஒரு இலக்கு என்ன அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் மக்களே. அதை தான் நான் ஃபைனலாக சொல்லி முடிச்சிருந்தேன். சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா மக்களே? அதாவது அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும். நான் கஷ்டப்படுற சூழ்நிலையில் இப்போ இருக்கிறேன். என்னால் உதவ முடியாது. ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை. எனக்கே மாதம் 3000 கிட்ட மருந்து மாத்திரை நான் சாப்பிட்டாகணும். அப்போனா தான் நான் நடமாட முடியுன்ற சூழ்நிலை என் உடம்பு உபாதை அந்த அளவுக்கு இருக்கு. வேலையும் நான் பார்க்கல. சும்மா தான் இருக்கேன். யூடியூப் சேனலை நடத்திட்டு வீடை பார்த்துக்கிட்டு இப்படியே என் பொழப்பு போகுது. அதனால் யூடியூப்பில் பணம் வாங்கி நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அந்த சாப்பாடு மனதார கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் பாடுபடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது உண்மை. ஃபஸ்ட்டு வருமானம் வர்றதுலேருந்து கடைசி வருமானம் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இதில் எந்த ஏமாற்றம் இல்லை மக்களை. எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் பணம் வரும்போது உதவி பண்ணுறதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். என்னை தாராளமாக நம்பலாம். ஓகேவா? சரி, இப்போ வாங்க நம்ம 137வது பகுதிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ கடையெல்லாம் செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா மறுநாளில் இருந்து கடை நல்லா ஓடுது. வியாபாரம் எப்பயுமே குறையில்லை. ஆண்டவன் முன்னியத்தில் வியாபாரம் நல்லா ஓடிச்சு மக்களை. பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, பசுமை காலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு காலம். அந்த டைம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. 2005 தான் நாங்கள் ஆண்டார் கொட்டாரம் போனோம்.
ஆறு ஆறு 6வது வருஷம் 2006 சூப்பராக இருந்துச்சு டைம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் நிறைய கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. நல்ல கனமான கொலுசு. அந்த கடைக்கு போயிட்டு தான் நாங்கள் கொலுசு வாங்கினோம். கொஞ்சம் கடன், வீட்டு கடனையும் கொஞ்சம் அடைச்சோம். எல்லாமே நடந்துச்சுப்பா. உண்மையிலேயே அந்த நிமிஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் தான் 2வது குழந்தை கன்சீவ் ஆகிட்டேன். நான் என் பையனுக்கு 5 வயசு கன்சீவ் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் அதுக்கு மேலே 5 வருஷம் கழித்து நிற்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலே அது அதை விட ஆனந்தம் எனக்கு. இப்படி எங்கள் காலம் வந்து நல்ல சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் போயிட்டு இருந்துச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரம் ஓடிச்சு. நானும் வேலை பார்த்தேன், எங்கள் வீட்டுக்காரர் உழைச்சாங்க. 2 பேருமே ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சோம்ப்பா. நான் தான் பொழுதுக்கும் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு போகவும் கடைக்கு வரவுமா இருந்தேன் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு போவேன், காலையில் என் மகனை அனுப்புவேன், அனுப்பிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு கடைக்கு வருவேன். திருப்பி ஒரு 10-11 மணி போல் திருப்பி வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் மற்ற வேலைகளை பூரா முடிச்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு என் மகன் 3:30 மணிக்கெலாம் வந்துடுவேன். எல்கேஜி யூகேஜி தானே, 3:30 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு விட்டவுடனே அவனையும் கூட்டிக்கிட்டு அப்படியே கடைக்கு வந்துடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க ஒரு 4-5 மணி போல் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வருவாங்க. அந்த மத்தியான நேரம் கொஞ்சம் டீ ஓடாது. அதனால் நான் உட்காந்துக்குவேன் கடையில். எங்கள் வீட்டுக்காரர் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:30 மணி போல் வந்துடுவாங்க. வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து கிளி போட்டுட்டு ஒரு 5-5:30க்கு கடையை முடிக்கிற மாதிரி பார்ப்போம். ஏன்னா அதுக்கு மேலேனா அங்கே டீ ஓடாது. 6 மணியோட டீ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டீ யாருமே கேட்டு வரமாட்டாங்க. மேக்ஸிமம் அங்கெல்லாம் வந்து மாடு, நிறைய வீடுகளில் மாடு வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க வீட்லேயே பால் இருக்கும், டீ போட்டுக்குருவாங்க. கடைகள்னு பார்த்தீங்கன்னா லேடிஸு மேக்ஸிமம் வரவே மாட்டாங்க, ஜென்ஸுங்க தான் வருவாங்க. அது கிளாஸ் டீ தான் வரும். கிளாஸ் டீ தான் நமக்கு வந்து லாபமும் கூட. பார்சலை விட கிளாஸ் டீ லாபம். இப்போ வந்து பார்சல் ஒரு 15 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம டீ போடுறோம் அப்படின்னா ஒரு 4 பேர் குறைஞ்சது குடிக்கிற அளவுக்காவது டீ போடணும் பார்சலில். அது 15 ரூபா தான். ஆனால் ஒரு கிளாஸ் டீ வந்து ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் தான் இருக்கும். கிளாஸும் சின்னதாக இருக்கும். அந்த டீ வந்து 10 ரூபா. 10 ரூபாயில் 5 ரூபாயோ 6 ரூபாயோ இருந்துச்சு. அப்போ நமக்கு வந்து இந்த 15 ரூபாய்க்கு போகிற டீயை வந்து நம்ம இங்கே ஒரு 5-6 பேர்த்துக்கு கொடுத்துடலாம். அப்போ எவ்வளோ லாபம்னு பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு லாபமாக ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க ஓனர்கிட்ட பேசினோம். நாங்கள் இந்த மாதிரி கடையெல்லாம் செட் பண்ணியிருக்கோன்னே, 5000 ரூபா பணமும் உள்ளே போட்டிருக்கோம், நீ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவங்க பையன் வந்து இவரை மாற்றி விட்டுட்டு அவங்க வந்து மத்தியானத்துக்கு மேலே பார்க்குற மாதிரி பேச்சு ஃபஸ்ட்டில் அப்படி தான் சொல்லி கடையை விட்டாங்க. கடைசியில் அவங்க பையன் வரவே இல்லை. அப்புறம் அவனுக்கு தோதில்லை, வியாபாரம் பார்க்குறதுல கொஞ்சம் பிஸின்னு சொல்லிட்டு அவங்க மகன் வரவே இல்லை. நானும் எங்கள் வீட்டுக்காரமா சேர்ந்து பார்த்ததில் நாங்கள் அந்த அண்ணன்ட்ட கேட்டோம். என்ன கேட்டோம்னா, ஏன்னா உங்கள் பையனை வந்து அனுப்புகிறேன்னு சொன்னீங்க, அந்த பையன் வர மாதிரி இல்லை. எங்கள் வீட்டுக்காரம்மாவும் நானும் சேர்ந்து 2 பேர் வேலை பார்க்குறோம். நீங்கள் கொடுக்குறது ஒரு ஆளுக்கு தான் சம்பளம். எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆள் வேணும். ஆள் இல்லாதனால எங்கள் வீட்டுக்காரம்மா போட்டு நான் வேலை பார்க்குறப்ப 2 பேர் வேலை பார்க்குறோம்லனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசவும் அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி நீங்கள் வந்து கடைக்கு வந்து வாடகைன்னு ஒரு மதிப்பாக ஒரு மாதத்தில் கடை வாடகைன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருங்க, மற்றபடி வர்ற லாபம் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க, ஜாமான்செட்டு சரக்கு வாங்கி போடுறதுலேருந்து எல்லாமே நீங்களே பொறுப்பாக பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த ஜாமான்கள் வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா, நாங்கள் தான் தொலைச்சிட்டோமே, அந்த ஜாமான்களுக்கு வாடகை அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வாடகையை கொடுத்துட்டு மித்த வியாபாரம் பார்க்குறதுல லாபம் நட்டம் எல்லாமே அது எங்களை சேர்ந்தது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு டைம் நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரியலை மக்களே. உண்மையிலேயே சூப்பராக கடை ஓடிச்சு பார்த்துக்கோங்க. நல்ல கடை வியாபாரம் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் நல்லா சந்தோஷமாகவும் இருந்தோம். அந்த நேரத்தில் குழந்தையும் நல்லபடியாக கன்சீவ் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாமிட்டு, தலை சுத்த, அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டு ஒரு 2 மாதம் 2 மாதம் கழித்து 2 மாதம் இருக்கும் நான் கன்சீவ் ஆகி. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் செக்கப் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே சரின்ட்டு அவங்களும் அப்பா எங்கள் வீட்டுக்கார் வர முடியலை, நானாக தான் போனேன். எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா இதில் அது என்னது நாடார் உறவின் முறைன்னு ஒரு ஹாஸ்பிட்டலு டவுனுக்குள்ளே தான். அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா கன்சீவ் தான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கலை பார்த்துக்கங்க. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு பொழுதுக்கு நின்று 1 மாதம் நிற்கும், 2 மாதம் நிற்கும், 2.5 மாதம் அப்படியே நின்று போயிடும். தலைக்கு குளிச்சிருவேன். தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் அழுவே உட்காந்து பாத்ரூம்லேயே அழுதுருக்கேன் மக்களே. நான் பாத்ரூம்லேயே கடவுளே எனக்கு இன்னொரு குழந்தைய நல்லபடியாக கொடுக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி தினம் அந்த நின்று போகும் பார்த்துக்கோங்க. அழுதுருவேன் உட்காந்து பாத்ரூம்லேயே அழுதுருவேன். யார்கிட்டையும் காப்பிக்கிற மாட்டேன். பாத்ரூம்லேயே நான் ரொம்ப நாள் அழுதுருக்கேன். பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நின்னோன்னே எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. ஆஸ்பத்திரியிலேருந்து வீடு வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற வரைக்கும் எனக்கு ஆனந்தம் தாங்கலை. அப்படியே அங்கேருந்து ஒரே மகிழ்ச்சியாக நான் வந்தேன் மக்களே. வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி கன்சீவ்ங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆஸ்பத்திரியிலன்னு. அவருக்கும் சந்தோஷம் தாங்கலை. பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருப்பா எங்கள் வாழ்க்கை. அருமையான ஒரு தருணம். வீட்டு கடன் மட்டும்தான் வச்சுருக்குறோம். கொலுசு அப்போ தான் புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு கசப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. அது என்ன அப்படின்றத நம்ம 138வது பகுதியில் பார்க்கலாம். தவற விட்டுறாதீங்க மக்களே, ரொம்ப முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய வரப்போகுது. ஓகேவா? அதனால் விடாமல் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய மதுரை மலரக்கா. பாய்.